இது சிம்பிள் அடி. இதுவே சீரியஸ் அடியாக இருந்தால் இந்நேரம் இவன் சொந்தக்காரருக்கு நீங்க தள்ளி கொடுக்க வேண்டும். சாமி, சின்ன வயசுல இருந்து ஆகிட்டே இருக்கிறான், அவனை பார்க்க முடியல, சீக்கிரமா எழுப்புங்க. கவலை வேண்டாம். சத்தியம், இந்த நேரத்துல எங்க புறப்பட்ட? அவசரமா மதுரைக்கு போகணும், போயிட்டு வந்துடுறேன். ஒரே இருட்டா இருக்க, துணைக்கு நான் வரட்டுமா? போலாம் மழையா, எனக்கு துணை. பங்களாவுக்கு கொண்டு போங்க. பங்களாவுக்கா? ஆமா. குழி நோண்டி வச்சிருக்க பங்களாவில வச்சுதான் மந்திரம் ஜபிச்சு மறைய வைக்கணும். தூங்குங்க. ஓம் ஹ்ரீம் கிராம் ஹௌம் வஷட் பகவதி. நான் மயானம் சென்று பிரேத பிரீத்தி மந்திரம் ஜபித்து விட்டு வருகிறேன். அதுவரை நீங்கள் பிணத்தை பார்த்துக் கொண்டே இருங்கள். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அங்கே மந்திரம் ஜபிக்க ஜபிக்க பிணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும். ஜெய் ரட்டாஸ். பார்த்துக்கிட்டே இருந்தா போன கொஞ்சம் கொஞ்சமா மறையுமா. உட்கார், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓடி குழிச்சு போனா கொஞ்சம் கூட மறையலையே. நம்ம தோட்டத்துல குழி வெட்டி வச்சிருக்கோம்ல, அதுல போட்டு புதைச்சிட்டா நல்ல யோசனை. புடி புடி. இல்லையா, தண்ணி போட்டவன் தான் மேல போவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போடாமலே போயிட்டு இருக்கேன். அப்பா, நீங்க யாரு? நரனே, நாங்கள் யமதூதர்கள். யமதூதர்கள்னா நான் செத்து போயிட்டேனா? ஆமாம், நீ மாட்டி விட்டாய். அடப்பாமி, எனக்கு தெரியாத. ஒரு சமாச்சாரம் இல்ல. என்ன? நான் வரும்போது எங்க அம்மாட்ட சொல்லாம வந்துட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன். நீ முதலில் வா, அவர்கள் பின்னால் வருவார்கள். அங்க மீட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நல்ல ஐடியா. முதல்ல என்ன எங்க தள்ளிட்டு போற? சொர்க்கத்திற்கு. சொர்க்கத்துக்கா? அது புண்ணியம் பண்ணவங்கள சொர்க்கத்துக்கு போவாங்க. நான் எந்த புண்ணியமும் பண்ணலையே. சொர்க்கத்தை காட்டி விட்டு பிறகு தண்டனை காத்திருக்கிறது. காட்டி மறப்பேன். இந்த பக்கம் வந்தோம். இது என்ன இடம்? சொர்க்கவாசல். நான் கூட எங்க ஊருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் அடிக்கடி சொர்க்கவாசலை மிதிப்பேன். அது ஒண்ணு இவ்வளவு ஜோரா இல்ல. நாங்க ஆஃப்டர் ஆல் மனிதர்கள், நீங்க தேவர்கள். படா ஜோரா வச்சிருக்கீங்க. நரனே, இவர்கள் தான் தேவதூதர்கள். தேவ தூதர்கள். தூதர் நீங்க? யமதூதர்கள். தூதர்கள். நீங்களும் தூதர்கள் தானே? ஆமா. அப்புறம் என்ன விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரி? கொஞ்சமாவது வெக்க இருக்கா உங்களுக்கு? இந்த ஊர்ல உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்கான். இத பார், உங்க தலையில மாடு மாதிரி கொம்பு, அவன் தலையில தங்கத்துல கிரீடம். தலையில மட்டுமா, உடம்பு பூரா தங்கம். உங்க உடம்புல வெறும் எலும்பு கூடு. உங்க ஊர்ல கூட பார்ஷியாலிட்டியா? அசிங்கமாக்கிட்டியா? அசிங்கமாக்க. நரனே வா. தேவரே, ஜஸ்ட் a minute. நான் போயிட்டு வரேன். நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு. பூலோக வாசிகள் நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான் போல இருக்க. கொஞ்சம் என்ன, புத்திசாலியே அவங்கதான். ஓம் ரம் 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 விஷ்ணு. அம்மா, அம்மா, மதுரையில இருந்து லெட்டர் வந்திருக்கு. சத்தியம் என்ன அங்க போய் சேரலையாம்மா? சத்தியம் இன்னும் போய் சேரலையா? என்னப்பா பண்றது? கவலைப்படாதீங்கம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. எப்படியும் சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாமா? உத்தமன் எண்ணெயிலே கலப்படம் செய்தவன். அதனால்தான் எண்ணெயிலே அமுக்கி அமுக்கி எடுக்கும். நல்லா பொறிச்சு எடுக்கும். ஐயா யாரு? கஜத்போல் பாண்டியன். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்த துணிகளை எல்லாம் தப்பு தப்பாக அளந்து துணிகளை திருடியவன். அப்ப நிறுத்தாதே. இவர் என்ன தப்பு பண்ணாரு? இடுப்புக்கு கீழே அடிக்கிறீங்க. ஐயோ, சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. பல பெண்களிடத்திலே
கோயில் நடந்து கொண்டவன். அப்படியா? அடிக்க. ஏய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் நமாஸ் பண்ணணும், விடுங்கோடா. சுல்தான் மரகபாய் சலாம் அலைக்கும். அரே சத்தியம் பாய், நம்மூர்கார். நீ எப்படி பாய் இங்க வந்து? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்தீங்க? எந்த டாக்டர் உங்களை இங்க அனுப்பிச்சது? என்ன யாரும் அனுப்புற பாய், நமக்கு நாமே வந்துட்டான். ஒரு ஆர்வத்திலே ஆட்டிக்குட்டி வட்டினா. ஆட்டிக்குட்டியா? ஆட்டிக்குட்டி. ஓ, ஆட்டுக்குட்டியா? கட்டி கைப்பிடி கழண்டு பாய் கழுத்துல விழுந்துட்டான். பாய் மவுத்தாயிட்டான். இந்த முரட்டை ஆடுங்க இங்க ஈட்டுக்கிட்டு வந்துருச்சு பாய். பாய் நம்ம மூணாரிலே மூணாறு, அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பாய் குஷியா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். யார் அது? மூணாறு? என் ஃப்ரெண்டு பாய். 3-6 3-6 3-6 9. हाय अपन जाते जरा होले होले भाजी कोई सुन लेगा जरा धीरे धीरे जरा होले होले भाजी कोई सुन लेगा ए छी भाई இங்க வா. என்ன இங்க கூட வந்து ஈ ஓட்ற? இதாரு தல தலன்னு ஆட்டமா போடுறீங்க. இங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பான் தெரியுமா? என்ன பெருசா கொடுத்துட போறான். கொடுக்கட்டுமே. பயம் இல்லையா? எங்களுக்கு என்னத்துக்கு பயம்? நாங்க தான் கையில விஷயம் வச்சிருக்கிறோமே. என்னது? அதான் பெக்கெட் நீ வேணுமா? ஓபன் பண்ணாத பாக்கெட் வச்சிருக்கேன். பெத்துட்டு நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? வரும்போது கொண்டுட்டேன்ப்பா. இங்கதான் கஸ்டம்ஸும் கிடையாது, எங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. வாசல்ல தான் இந்த பகோடா என்ன நிறுத்தினா. அவன் போய் ஊத்திட்டான். ஆமா, உன்னை நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்திருந்தா ஐயோ. என்ன விளையாட்டு? நம்ம தாயா அத்தை. சத்தியம் தம்பி, நீ செத்து 10 வருஷமாச்சு, இன்னும் இங்கயா இருக்கிற? அதை ஏன் கேக்குற தம்பி? இங்க என்ன பர்மனன்ட் பாவி ஆக்கிட்டாருங்க. நானும் கடுக்கா கொடுத்து ஓடிதான் பாக்குறேன். கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரானுங்க பாவி பசங்க. யார பத்திர கிளம்பிக்கிற கை விடுறா. வாய் வஸ்திர பாக்கு போட்டு ஜாக்கிரதை. அப்படி சொல்ற ராசா. என்ன இப்படி மிரட்டுகிறான் இந்த பாவி? அங்க யமனையே அசத்திட்டான். யமலோகத்துல விசாரணையை நிறுத்திட்டாங்க. என்ன தெரியும்? வாங்கடா விளக்கமாறுகளா. புள்ள சின்ன வயசுல இருந்தே பரட்சிக்காரன்டா. ஏண்டா கண்ணு சத்தியம், என் மகன் சுந்தரம் காண போனதுக்கு அப்புறம் நான் வச்சிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு எனக்கு கொலை பண்ணானே அந்த பாவித்த ஆண்டவன் புள்ள. அவனை நாலு போட்டு நீங்க வரும்போது கூட்டிக்கிட்டு வந்திருக்க கூடாது. அவனை யாரு கூட்டிட்டு வர வேண்டாம், டைரக்டா அவன் இங்கதான் வருவான். இப்பதான் யமதர்மனுக்கே ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். எப்படியாவது கோல்மால் பண்ணி இந்த பசங்களை எல்லாம் ஒரே அமுத்திட்டேன்னா நான் பூலோகத்துக்கு கட்டிட்டு போயிடுவேன். கைதங்க ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வேலை செய்யணும். அப்புறம் யார் தான் வேலை செய்யறது? இவன் யாரு? மேஸ்திரி. நீங்க எல்லாம் இங்க ரொம்ப நாளா வேலை செய்யறீங்களா? கல்புகோரி காலமாக வேலை செய்கிறோம். அடே அப்பா, அப்படின்னா உங்களுக்கு ஓய்வே கிடையாதா? எங்களுக்கு சாப்பு கூட கிடையாது. ஆண்டவா, இது என்ன பேண்டட் லேபர்? அப்படின்னா 8 hour டியூட்டி, ஓவர் டைம், வீக்லி லீவ் எதுவுமே இல்லையா? அவங்களுடைய பட்டியல சித்திரகுப்த பக்கம் பக்கமா எழுதுறாரு. அவங்களை எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்கானுங்க. பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது, பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது. பிடிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒத்துமை உண்டா? கோரிக்கை உண்டா? யூனியன் உண்டா? வேலை நிறுத்தம் உண்டா? வேலையை நிறுத்தினால் எவன் கேட்பாரே? எவன் கேட்பான்னு? ஐயா, எங்களை தான் பிடிச்சிட்டு வரீங்க. நாங்க பாவிகள் நரகலோகத்துக்கு வர்றோம். நீங்க வாழ்க்கை பூரா இங்கே இருக்கீங்களே, அப்படின்னா நீங்க எல்லாம் பர்மனன்ட் பாவிங்களா? ஆதி போகும்போது மட்டும் அமீனா மாதிரி வந்துருவானுங்க. ஏண்டா அண்ணன் கேட்கிறாரு, இப்ப பதில் சொல்லுங்களேன்டா. சிவன் காலத்துல இருந்த அந்த சட்டம், சிவனையே கேள்வி கேட்ட நக்கீர பரம்பரை இது. அம்மா 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 இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஈ எறும்புல இருந்து என் ரத்தத்தை குடிக்கிற மூட்டை பூச்சி வரைக்கும் நான் இறக்கம் காட்டுறவனாச்சு. சத்திய விஷயத்துல என் பேர்ல ஏன் சார் சந்தேகப்படுறீங்க? உங்க பேர்ல தர சார் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க.
அவாண்டா அக்கிரமம். எனக்கு சப்போர்ட் குறைஞ்சு போச்சு, அதனால ரிப்போர்ட் எல்லாம் வருது. இன்ஸ்பெக்டர் சார், சத்திய நான் பெறாத புள்ள, அவருக்கு நாடு தேதி எல்லாம் குறிச்சு வச்சுட்டேன். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் காணாம போறதுல இருந்து நோ ஃபுட்டு, நோ ஸ்லீப், நோ தண்ணி. ஹலோ. எஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் தாண்டவம், துப்பறி நாய் வருது. ஆமா, நிச்சயமா குற்றவாளி கிடைச்சிருமா, பயப்படாம நீங்க போங்க. வந்து ஒரு இடத்துல இருக்க முடியலையே. இறங்க கூட சார். நாயா? நாய் சார் நான் கூப்பிடும். இங்க வேற போய் பாரு. சார் தானே தாண்டவம் புள்ள? இப்ப தாண்ட வந்தான். நீங்க யாரு? சுந்தரம். சத்தியமா? சுந்தரம் வீரப்பா. வீரப்பா பாண்டியபுரம் அகிலாண்டத்தம்மாவோட மகன் சுந்தரம். எங்க அம்மா பல வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க. வந்தவங்க திரும்பியே வரலீங்க. எந்த பாவியும் அவங்கள வர விடாம பண்ணிட்டாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. கொன்னவன் யார் ஒண்ணும் தெரியலைங்க. வருத்தப்படாது வருத்தப்படாது, போனவ திரும்பி வர போறா. ஆமா, நீ சத்தியம் தானே? சொல்றாங்க. அவன் ஏன் சத்தியம் சத்தியம் இருக்கீங்க? அந்த மாதிரி யாராவது இங்க வர்றேன்னு சொல்லிருக்காங்க? அவன் வர போறான். ஆமா, நீ என்ன வேலையா இங்க வந்த? உங்ககிட்ட வேலை செய்யலான்னு தான் வந்தேன். கொடுக்காமையா செய்வியா? கொடுத்து பாருங்க எப்படி செய்யறேன்னு. இது பெரிய இடமாச்சு, எவ்வளவோ வேலை இருக்கும். இந்த வெட்டுறது, குத்துறது, புதைக்கிறது. நீ என்ன வேலை நல்லா செய்வ? எல்லா வேலையும் நல்லா செய்வேனுங்க. குறிப்பா கணக்கு நல்லா எழுதுவேன். கொடுத்த இடத்துல வட்டி முதலுமா சேர்ந்து புடுங்கிடுவேனுங்க. பலே 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 வேலை கொடுக்குறேன். உங்க அம்மாவுக்காவது நான் கொடுத்து ஆகணுமே. நீங்க நினைச்சு பாக்குறீங்க. பாசம் தான். பக்கத்து வீடு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு காலையில அங்க போ. பார்வதி அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. உன்னை பார்த்த உடனே அப்பா மகனே சத்தியம் வந்துட்டியாடான்னு கட்டி பிடிச்சு அழுவாங்க. ஏங்க அந்த அம்மாவுக்கு பைத்தியமா? எனக்கு தான் பைத்தியம். அவங்க கட்டி பிடிச்சு அழுத உடனே நீ அவங்கள கட்டி பிடிச்சு அம்மான்னு அழுவணும். என்னங்க இது? அம்மாவை அம்மான்னு கட்டி பிடிச்சு அழுகிறது ஒரு உத்தியோகங்களா? சொல்றத கேளு. அழுது முடிஞ்ச உடனே அசதியா இருக்குன்னு போய் படுத்து தூங்கு. அப்புறம் நடு ராத்திரியில எந்திரிச்சு என் தோட்டத்து பங்களாவில வந்து என்ன பாரு. உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுவறதுக்கா? அட நீ ஒண்ணு, அதுக்கப்புறம் அங்க நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி தர்றேன். என்னங்க இது? வேலை கேட்டா வேஷம் போட சொல்றீங்களே, இது என்ன நாடகம்? ஐயோ, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. வேலைப்படுத்திக்க புடியாட்டு வாங்க. ஐயோ, என்ன கை நிறைய பச்சை நோட்டை நிட்டுறீங்க? பயங்கரமான காரியமா இருக்கும் போல இருக்க. ஐயா வேண்டாங்க. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கை நிறைய மாசம் மாசம் பணம் தர வந்து தம்பி அழைச்சிட்டு போ. என்னங்க? அந்தரத்துல நின்னவனை காப்பாத்தினியே சுந்தரம். சத்தியமா நீ போனீன்னா அந்த அம்மா உன்னை சத்தியமா நம்பிடுவான். அப்ப சரி, பெரிய மனுஷங்கன்னா நம்ம வீட்டுல தங்கலாம். விருந்தாளிங்க எத்தனை பேர்? ஒரு சோடி. ஒரு சோடி? அது என்ன பொறாவா? ஆமா, வரவங்க ஆம்பளையா பொம்பளையா? உங்களையே கூட்டிட்டு வர்றது உன் வேலை இல்ல. இது 2 கிடா. பைத்தியக்கார பைய பேமா, நீ எதை கேக்குறன்னு தெரியாது. கண்ணு சுந்தரம், என்னங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, என்ன பத்தி என்ன கேட்டான்? கிழிச்சுட்டான். கேள்வி மேல கேள்வி கேட்டு நான் தான் சத்தியம் நினைச்சு சோதனை போடக்கூடாத இடம்லாம் போட்டான். நல்லா நடிச்சியா? என்கிட்ட இந்த கேள்வியா? அப்போ என் பையில மூடிட்டா. பட்டுங்கிறதுக்கு தானே பொட்டியா? இப்ப மூடி இருக்கான், திறப்பான் திருப்பியுமா. என்னங்க இன்னைக்கு என்ன சமையல்? கோழி அடிக்கலாமா? கோழியத்தான் ஏற்கனவே அடிச்சுட்டானே. விருந்தாளிங்க வரட்டும், விவரமா கேட்டு சொல்றேன். எங்கப்பா விருந்தாளிங்க? நிக்குது. புடிச்சுக்கிட்டு வாய. மிஸ்டர் யமன், மிஸ்டர் குப்தா, உள்ள வாங்க. என்ன அழகு, என்ன அழகு. நரனே, இது எந்த தேவகோட்டையா? இல்லீங்க, காரைக்குடி.
இடம் ரொம்ப பிரமாதமா இருக்குது. சித்திரகுப்தா, மக்கா, என்ன அஜாக்கிரதை! சரியாக கூட்டவில்லையா? கூட்டினேன் பிரபு, ஆனால் தாழ் போடவில்லை. என்ன மிஸ்டர் குப்தா, விஸ்கி பாட்டில், ஸ்பூனு, போர்க்கு, கப்பு, பால் பாயிண்ட் பென்னு எல்லாத்தையும் ஹோட்டல்ல இருந்து தள்ளிட்டு வந்தீங்களா? என்ன அவமானம்! பிரபு, நமது மேலூரில் இதெல்லாம் கிடைக்காது. அதனால் தான் உள்ளூரில் இருந்து தள்ளி கொண்டு செல்கிறேன். இந்த குவாலிட்டி நமக்கு கிடைக்குமா? இவர்களெல்லாம் யார்? அடியேன் ஆண்டவன் பிள்ளைங்க. ஆ, அவன் பேர் தான் வண்டு. ஆ, என் திருநாமம் பாஞ்சாலி. ஆ. ஐயா, இவரு பேரு மிஸ்டர் யமன், பெரிய ராஜபாட்டு. அவரு பேரு மிஸ்டர் குப்தா, பெரிய பஃபூன் பாட்டு. நாடகக்காரங்களா? தாத்தாடி, அதுதான் வேஷத்தோடவே வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் ராச பார்த்துதான் தசரத வேஷம் போட்டு தேசிலேயே செத்தார். அதுல இருந்து நான் ஒரு நல்ல ராச பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த 40 வருஷமா காத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகல. அப்பா! பெரியவங்க பேசும்போது ஏன் குறுக்க? ஏன்பா, அந்த பொட்டியில இருக்கிறது எல்லாமே தங்கமா? சாதாரண தங்கம் இல்ல, அம்புடு சொக்க தங்கம். அது மட்டும் இல்ல, அதுல வைரம், வைடூரியம், கோமேதகம், பச்சை வச்சு இழைச்சிருக்காரு, இழைன்னு. இது என்ன, அது வலுப்பு வந்த மாதிரி? முதல்ல அவங்க தங்கறதுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ராச பாட்டுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க. நீ போ உள்ள. நிக்க விட மாட்டீங்களே, நான் அப்புறம் பாக்குறேன். நான் மற்ற வேலையை கவனிக்கிறேன். வாங்க. வாங்க. ஏய், உங்க வீட்டுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், இங்க மூலையில வந்து உட்கார்ந்திருக்கிய. பாஞ்சாலி என்ன சொன்னா? யார் அவங்கலாம்? வந்து பாரு. ஐயா, இந்த ஊரு ரொம்ப பட்டிக்காடு, நிலைமை சரியில்லை. உங்க நகை பெட்டிய ஏன் இரும்பு போட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைக்க. யமண்டா, ஐயோ, என்ன இப்படி ஒரு யார் அந்த பெரிய மீச? அந்த பெரிய மீச கைவசம் தான் என் உயிரே.